ஸோ அடுத்த ஊர் வந்துட்டோம். என்ன ஊர் இது? சக்கராப்பள்ளியா? ஆமாம், ஐயம்பேட்டை கழிச்சு சக்கராப்பள்ளி வந்துட்டோம். சக்கராப்பள்ளி, பள்ளிவாசல், ஐயம்பேட்டை தொட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஊர் வந்துடும். இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி ரோடு கிராஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்ல வேலை பஸ்ஸெல்லாம் எதுவும் வரல. ஏன் இப்படி தடுமாறுறாங்கன்னு தெரியல ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. பயம் தானே, சில பேருக்கு ரோடு கிராஸ் பண்ண பயம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேலவழுத்தூர். சக்கராப்பள்ளி முடித்து மேலவழுத்தூர் என்ட்ரி ஆகிட்டோம். இது வந்து மேலவழுத்தூர் கீழே வழுத்தூர்னு 2 வழுத்தூர் வரும் போல். ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது ஒரே வழுத்தூர் தான். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு மேலவழுத்தூர் கீழே வழுத்தூர் அப்படிங்கிற மாதிரி வரும். மேலவழுத்தூர் தான் இதுவும். பள்ளிவாசல் தாண்டி தான் அடுத்த ஊர் வரும் போல். ப்ரைவேட் பஸ்ஸெலாம் வந்தான்னா ஒரு ஊரை தொட்டுட்டா போதும், அடித்து தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருப்பான் அவன் பாட்டுக்கு. 2 லேனு தான் இருக்கும், போகிறதுக்கு ஒரு லேனு, வரத்துக்கு ஒரு லேனு. கீழே வழுத்தூர் ரோடு என்ன எப்படி இருக்குது? மேலே வழுத்தூர் முடித்து கீழே வழுத்தூர் முடித்து அடுத்த ஊரை தாண்டி போயிட்டுருக்கு. நல்ல வேளை நம்ம போகிற நேரம் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த பஸ்ஸும் வரல. எந்த பஸ்ஸும் போகவும் இல்லை வரவும் இல்லை. ரைட் சைடில் பள்ளிவாசல் ஒன்று வரும். வந்துடுச்சு, பண்டாரவாடை வந்துடுச்சு. அதை பார்த்தே கண்டுபிடிச்சிக்கலாம். பண்டாரவாடை வந்துட்டோம். சொன்னால பள்ளிவாசலுக்கிட்ட தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே பேரிகேட் போட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்னு. இது உள்ளே போனால் தான் பண்டாரவாடை ஊர். இது உள்ள தான் ராசி பேக்கரிலாம் இருக்குது. பண்டாரவாடைக்கு அடுத்து ராஜகிரி. நான் மறந்தே போயிட்டேன். இந்த ஏரியாவை பார்த்தோன்னு தான் ஞாபகம் வருது. ஆமாம், ராஜகிரின்னு ஒன்று இருக்குல்ல. போன வெக்கேஷன் வரும்போது இந்த ராஜகிரி வரைக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு தான் நல்ல வந்து ஒரு வரவேற்பு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கும் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், இந்த சுற்று வட்டாரம் இருக்கிற எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணி வீடியோ போடுவோம். ஸோ நீங்களும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து சவுதியில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இன்ஸ்டாகிராமில் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தேன். யூடியூப் தான் யூஸ் பண்ணுவேன். யூடியூப் ஏதாவது எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் தான் பிடிக்கும். மோட்டோ விளாக் வீடியோ தான் நான் நல்லா பார்ப்பேன். ஏன்னா அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு அந்த விஷுவலை பார்த்துக்கிட்டே அவங்க பேசும்போது கேட்குறதுக்குமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊரை வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது அதுவே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். வங்காரப்பேட்டை வந்துட்டோம். வங்காரப்பேட்டைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாபநாசம்.